ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சட்டத்தினுடைய உதவியை நம்ம நாடணும். ஒருத்தர் சுயமாக சம்பாதிச்சார் சொத்து, அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்சார் சொத்து, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த ப்ராப்பர்ட்டி அவர் என்ன வேணால் பண்ணலாம். சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், சொந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், தர்மத்துக்கே எழுதி வைக்கலாம். அந்த உரிமை அவருக்கு உண்டு. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேன் வானமையில் அறக்கட்டளையின் சார்பாக. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினை ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு 4 குழந்தைகள், நான், என்னுடைய 1 சிஸ்டர், 2 பிரதர்ஸ். அதில் ஒரு சிஸ்டர் தவறிட்டாங்க, மீதி இருக்கிறது நான், என்னுடைய 2 பிரதர்ஸ். எங்கள் அப்பா என்ன பண்ணார், அவர் சொந்தமாக சம்பாதிச்ச சொத்தை என்னுடைய 2 பிரதர்ஸ்க்கு மாத்திரம் எழுதி வச்சிட்டாரு. இப்போ அவங்க அதில் வீடு கட்டிட்டாங்க. இப்போ தான் அது எனக்கு தெரியும், அப்பாவுடைய சொத்தில் எனக்கு உரிமை உண்டான்னு கேட்குறாங்க. நான் அவங்கள கேட்டேன், இந்த சொத்து எப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருந்தார், நிறைய சம்பாதிச்சார், வெளிநாடுகள்லாம் போய் சம்பாதிச்சார், அதில் வந்த பணத்தை வச்சு தான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கினார். ஆக அது அவர் சுயமாக சம்பாதித்த சொத்து. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சட்டத்தினுடைய உதவியை நம்ம நாடணும். ஒருத்தர் சுயமாக சம்பாதிச்சார் சொத்து, அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்சார் சொத்து, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த ப்ராப்பர்ட்டி அவர் என்ன வேணால் பண்ணலாம். சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், சொந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், தர்மத்துக்கே எழுதி வைக்கலாம். அந்த உரிமை அவருக்கு உண்டு. அதனால் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தேன் நான், அவர் சொந்தமாக சம்பாதிச்ச சொத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. என்ன காரணத்தினாலையும் அவங்க அந்த 2 பையன்களுக்கு தான் கொடுக்குறாங்க, அவங்க கேள்வி கேட்க முடியாதுமா. ஆனால் ஒருவேளை சொந்தமாக சம்பாதித்த சொத்தை அப்பா ஒரு உயிலோ இல்லை செட்டில்மெண்ட்டோ கிஃப்டோ எதுவுமே எழுதாமல் அவர் இறந்துட்டார் அப்படின்னா, அதற்கு பிறகு அந்த சொத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு, உங்கள் பிரதர்ஸ்க்கு எவ்வளோ பங்கு உண்டோ அந்த பங்கு உங்களுக்கு உண்டு அப்படின்னு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பதிவுகள்லாம் எதுக்காக நான் போடுறேன்னு, இதெல்லாம் வக்கீல்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா நிறைய படிக்கிறாங்க அவங்க, சட்டம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சாதாரண மக்களுக்கு தெரிவது கிடையாது. அதனால் அவங்க உரிமை என்ன, சுயமாக சம்பாதித்த சொத்து எப்படி, பரம்பரையாக வந்த சொத்து எப்படி, யாருக்கு எந்த உரிமை இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன். சட்டம் சம்பந்தப்பட்டோ படிப்பு சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ ஃபோன் பண்ணாதீங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் அதை கவர் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இது பயனுள்ளதாக இருக்கிறது என்று ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களன்னா இதை மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.